இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கம். ஜெய்பீம். ஜெய்பீம் என்று சொல்வதோ பாபா சாஹிப் என்று சொல்வதோ வெறும் பெயரோ அல்லது அடையாளமோ அல்ல என்பதை உணர்ந்து நடந்த ஒரு மகத்தான மனிதராக நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்க்கின்றேன். வெறும் பேச்சாக அல்ல. அது டிசம்பர் 6 ஏப்ரல் 14 என்று அவர் பாபா சாஹிப்பை பார்க்கல. பாபா சாஹிப்பை ஒரு தத்துவமாக பார்த்தார். மகாத்மா ஜோதிராவ் பூலே மிக அழகாக சொல்லுவார், கல்வியை இழந்தால் எல்லாமே இழந்தோம்னு சொல்லுவார். பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லுவார், உன்னை குளிக்க விடாம பண்ணிட்டு இருக்கிறான், உன்னை அழுக்கா வச்சிருக்கிறான், நீ குளிக்கணும், நீ நல்லா உடை அணியணும், நீ அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ரெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதை நீங்க பார்க்கலாம். கல்வி வேண்டும் என்பதும், நான் வெளி உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் அழகாக அழகியலோடு இருக்கணும்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலின் வெளிப்பாடுதான் பாபா சாஹிப் அணிந்திருந்த அந்த கோட்டு கூட. எல்லோரும் சட்டை இல்லாமல் தான் இருந்தார்கள். மகாத்மா காந்தியடிகள் சட்டையை கலட்டிட்டார். சட்டையை கலட்டது ஒரு அரசியல், கோட்டை போட்டது ஒரு அரசியல். நீ கோட்டை போடு, கோட்டு போட உனக்கு தகுதி இருக்கு என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியலை, ஒரு உடை அரசியலை பாபா சாஹிப் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய மிக முக்கியமான தலைவராக நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்க்கின்றேன். நிறைவாக ஒன்றை சொல்ல நான் கடமைப்படுகிறேன். பிரசிடென்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், லீடர்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. பிரசிடென்ட்டும் லீடரும் ஒண்ணு கிடையாது. பிரசிடென்ட் கேன் பி எலெக்டட், பட் லீடர் ஹஸ் டு எமர்ஜ். அப்படி எமர்ஜ் ஆன ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா அது தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பதை யாரும் மறுக்க இயலாது. எமர்ஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எமர்ஜிங் இன்வால்வ்ஸ் எவல்யூஷன். You cannot just emerge, you have to evolve. When you want to evolve, you have to undergo all the tragedies. தன்னுடைய வாழ்க்கையில தன் சக மனிதர்கள் பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் பார்த்ததன் விளைவாக என்னுடைய அடுத்த தலைமுறை அந்த துன்பத்தை படக்கூடாது என்று நேசித்த, படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை எப்படி மாற்ற முடியும் என்ற தெளிவான சிந்தனை கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் கொல்லப்பட்டது ஒரு அரசியல், ஒரு சாதாரண அரசியல் அல்ல. ஒரு துன்பத்தெல்லாம் பட்டு மேல வந்தார். நீ அடுத்த தலைமுறை கையில் பேனா தான் இருக்கும், அடுத்த தலைமுறை கையில் புத்தகம் தான் இருக்கும் என்று சொல்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா? திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு வக்கீல் போய் அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறார். அந்த கிராமத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வக்கீலை கூட்டிட்டு ஒருத்தர் கிராமத்தில் அரசமைப்பு சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே எழுந்து ஒரு தன்னுடைய அலமாரியில் இருந்து அரசமைப்பு சட்ட புத்தகத்தை எடுத்து அந்த நண்பரிடம் கொடுத்து, நீ கொண்டு போய் அடுத்த வாரம் அந்த வக்கீல் வரும் பொழுது அவர்கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்த பெற்றுக்கொண்ட அந்த வக்கீல் யாருன்னு இவருக்கு தெரியாது, அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் யாரோ ஒருவர் அரசமைப்பு சட்டத்தை மக்களிடம் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இல்லைங்களா? அதுதான் ஆம்ஸ்ட்ராங் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆம்ஸ்ட்ராங்கை நாம் உள்வாங்குவது முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். ஆம்ஸ்ட்ராங்கை உள்வாங்குவது என்பது மக்கள் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவது, மக்கள் சமூகத்தை வழிநடத்துவது, எல்லோருக்கும் கல்வி என்கின்ற, எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஜெய்பீம் முழக்கத்தை நாம் முழக்கமாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.